சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எதற்கும் கண் கலங்காதே. நீ கலங்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீ ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? உன் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ கவலைப்படாமல் இரு. நீ எதற்கும் வருத்தப்படாதே. உன் மனம் ஒரு குழந்தை என்பதை நான் அறிவேன். உன் மனதை வேதனைப்படுத்தி கொண்டு இருப்பவர்கள் அவர்களுக்கு அறியாமலேயே பல தவறுகள் செய்து கொண்டு இருப்பார்கள். அது அவர்களின் கர்ம வினைகளை அவர்கள் அனுபவித்து தானே ஆக வேண்டும். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை என்று நம்புபவள் நீ. அப்படி இருக்க ஏன் இழந்ததையும் விட்டு சென்றதையும் நினைத்து வருத்தப்படுகின்றாய்? உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு வேறு என்ன கவலை? வாழ்க்கை என்னும் படிக்கட்டுகளில் நீ அவர்களுக்கு ஏணியாக இருக்க ஆசைப்பட்டாய். ஆனால் அவரோ உன்னை எட்டி உதைத்து விட்டு சென்றார்கள் என்று கலங்குகிறாய். அப்பா, என் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் எல்லாம் நீக்குங்கள், என்னவரை என்னிடம் சேர்த்து வையுங்கள், என் வாழ்க்கையில் ஒளி ஏற்றுங்கள் என்று என்னிடம் பிரார்த்தனை செய்வது அனைத்தும் எனக்கு புரிகிறது. கவலைப்படாதே, உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உன் கஷ்டங்களும் உன் இன்னல்களும் உன்னை விட்டு நீங்கும். உன் வாழ்க்கையை வளமாகத்தான் நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். உன் கர்ம வினைகள் எல்லாம் குறைத்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன். நீ நேசித்த உறவுடன் புதிய வாழ்க்கையை துவங்கி வாழப் போகிறாய். நீ சந்தோஷப்படும் அந்த தருணத்தை உன் சாயப்பா நான் பார்த்து ரசிப்பேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உன்னவர் உன்னிடம் பேசுவார், அல்லது அந்த ஒரு நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறிகள், ஏதாவது ஒரு நற்செய்தி உன் செவிகளில் வந்து சேரும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. உன் மனம் தேடும் நிம்மதி நிச்சயம் கிடைக்கும். உன் அருகில் தான் நான் இருக்கிறேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. யாருக்காகவும் யாருடைய வார்த்தைக்காகவும் நீ கலங்காதே. உன்னவரை நீ எதற்காக பிரிந்தாய் என்பது உன் மனதுக்கு நன்றாகவே தெரியும். ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள். அவர் மனநிலை இன்று போல் நாளை இருப்பதில்லை. மனிதனின் மனம் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கொண்டே தான் இருக்கும். எனவே உன்னவர் மனம் திருந்தி உன்னிடம் நிச்சயம் வந்து விடுவார். அந்த நல்ல நாள் வெகு தொலைவில் இன்னும் கொஞ்சம் காலமே உள்ளது. நம்பிக்கையோடும் பக்தியோடும் இரு. நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.